பாப்பா, நம்ம அம்மாட்ட போற நேரம் வந்துட்டு கொஞ்ச நேரம் அங்க எங்கன்னு சுத்திட்டு வீட்டுக்கு போயிருவோம், சரியா? பயப்படாத. ஏட்டி, குழந்தைங்க குழந்தைங்க. மண்டே உடச்சி விடுவேன். குழந்தைய நீங்கள் தானே தேட போனியோ, தேடுங்க. என் பிள்ளைய தொலைச்சிட்டு இருந்த கிளவி என் பிள்ளை. யோ பாட்டி, பிள்ளை கிடைக்கலையா? எங்க? நானும் இந்த வயசான காலத்துல முட்டு வலியை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தேடின, எங்கேயுமே இல்லை, யாரு வீட்லயும் இல்லை. என்ன செய்யணையே தெரில. ஐயோ, என் பிள்ளைய தொலைச்சிட்டா அவளே, நான் என்ன செய்வேன்? எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். இப்போ ஒரு பயிர்ந்தீன் அந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா? வயசான காலத்துல எங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நீயும் கஷ்டப்பட்டத பிள்ளையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. சரி சரி செல்லமாக்க, இப்ப சண்டை போடுறதுக்கு நேரம் இல்ல. ஒருத்தர் மேல பழி போடுறதுனால என்ன ஆக போகுது? பிள்ளை கிடைக்க போதா? பிள்ளைய போய் தேடுவோம் வாங்க. எக்கடா பாபுக்கு என்னக்கா பதில் சொல்லுவேன்? எனக்கு பயமா இருக்குக்கா. என் பிள்ளைய என்னக்கா செய்ய? என் பிள்ளை எங்கக்கா போய் என்ன கஷ்டப்படனே தெரியலையக்கா. பிச்சைக்காரங்க தூக்கிட்டு போய் பிச்சை எடுக்க வச்சிருவாங்க, கண்ணை நோண்டிடுவாங்க. எம்மா லூசு மெண்டல், கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்காத. ஒன்னும் ஆகாது நம்ம பிள்ளைக்கு. பேசாம இரி. வா போய் தேடுவோம். பாப்பா, அம்மா செர்லின்னு எங்க கண்ணே இருக்க. ஏக்கா, எனக்கு என்ன வந்து கிளவி மேலே சந்தேகமா இருக்கு. இது வேலைக்கிடையே தொலைச்சிருக்குமோ கிட்ட பழி வாங்குறதுக்கு. சீச்சி, அப்படிலாம் இல்லை. அது பிள்ளை எப்படி போட்டு பார்த்துட்டு இருக்கு தெரியுமா? நான்லாம் கவனிக்க தான் செய்தேன். அந்த மாதிரிலாம் இது பண்ணியிருக்காதுட்டி. அந்த அளவுக்கு இதுக்கு அறிவும் கிடையாது, அந்த அளவுக்கு இதுக்கு மோசமான புத்தியும் கிடையாது. சும்மா எல்லாத்தையும் சந்தேகப்படாம பத்தி ஆடுவோம். செர்லின்னு எங்கிட்டயே இருக்க. அப்படி இப்படின்னு வந்த இடத்துல தானே வந்து வந்து நிற்கும். என்னட்டி எங்கிட்டி பிள்ளை? அவ்வளோதான், என் பிள்ளை தொலைஞ்சிட்டு நானும் எதையாவது விஷத்தை தின்னுட்டு சாவ போகிறேன். விஷக்காய் பறிச்சுட்டு வாங்கக்க. விஷக்காயா? எடி என்ன பேசிக்கிட்டு இருக்க? பேசாம இருட்டி. கிழிச்சக்கா ஒரு 100 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கிட்டு வாங்க. அதில் விஷத்தை கலந்து தின்றுவேன். சங்கடமா தாண்டி இருக்கு. சாவும் போது கூட பிரியாணி திங்கணும்னு நினைக்க. கவலைப்படாதட்டி, பிள்ளை கிடைச்சிரும். செர்லின் ஏக்க, இதுக்கு மேலே பிரயோஜனமே இல்லைக்கா. பாபுட்ட சொல்லிட வேண்டிதான். இல்லைன்னா அவ்வளவுதாக்கா. 4-5 பேருக்கு தெரிஞ்சதுனாக்கா எல்லாரும் தேட முடியும். நான் பாபுட்ட சொல்லிடுவேன். ஆமா, எவ்வளவு நேரம் தேடிட்டோம், பிள்ளைய காணுமே. இவர் வார்த்தை சொல்லி வை, அவரு வந்து தேடட்டும். சொல்லிட்டு பக்குவமா எடுத்து சொல்லு. ரொம்ப டென்ஷன்ல ஆவாரு. என்னக்கா செய்ய? டென்ஷன் ஆனாலும் சொல்லி தானக்கா ஆகணும். சரிட்டி, பாபுட்ட சொல்லிடு. சொல்லி என்ன பண்ணதுன்னு பாப்போம். என் பிள்ளை போட்டிருந்த ட்ரெஸ் இது. கடவுளை, என் பிள்ளை எங்க இருக்குன்னு தெரியலையே. அழாதீங்கம்மா, கண்டுபிடிக்க தானே நாங்க வந்திருக்கோம். உங்க புருஷன் என்ன வரலையா? போன் அடிச்சு சொல்லியிருக்கு. என்ன விஷயம் அவன்கிட்ட சொல்லல. அவன் வேற தையத்தக்கான வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பான். போலீஸ் ஐயா, எப்படியாட்டி என் பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. உங்களுக்கு புண்ணியமா போவோம். கடைசியா குழந்தை எங்கம்மா பாத்தீங்க? ஐயா, நான் தான் இந்த இடத்துல கொஞ்சம் சாஞ்சி உட்கார்ந்துருந்தேன் இந்த டேபிள்ல. ஆமா, எப்படியோ கண்ணு அசந்து தொலைஞ்சிட்டேன். ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். 10 கிடக்கு பிள்ளைய அதுக்குள்ள காணும். எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு சீக்கிரம் யாரும் தூக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னன்னே ஒன்றும் விளங்க மாட்டேங்கியா? இங்கே எங்கேயாவது இருக்க, கொஞ்சம் எப்படியாவது மிஷினை வச்சு பிள்ளைய கண்டுபிடிங்க. மிஷினை வச்சு பிள்ளைய கண்டுபிடிக்கணுமா? என்னம்மா உளறிட்டு இருக்கீங்க? என்னத்தையாவது உளறிட்டு இருக்கேன். என்ன செய்ய? எப்படியாவது கண்டுபிடிங்க ஐயா. என் மாமா வந்தாங்க, ரொம்ப கோவப்படுவோம். என்ன செய்யனே தெரியல. என்ன நம்ம வீட்டு முன்னாடி போலீஸ் நிக்கி? என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. எதுவும் அடிபிடி சண்டையா? மேடம், என்ன விஷயம் இங்க நிக்கீங்க? உள்ள சார் இருப்பாரு, அவர்கிட்ட கேட்டுக்கங்க. அட கடவுளே, நெட்டவழி மறுபடியும் ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு வந்துட்டாளா? கோவாளுக்கு முட்டை கொடுக்கணும் நேத்தையே கேட்டாரு. என்னது இது? வீட்டுக்கு வெளியே வாட்ச்மேன்லாம் போட்டு வச்சிருக்காவோ? அவ்வளோ வசதி. அவங்க வாட்ச்மேன்லாம் போட்டிருக்காவள. நல்லா இருக்கு அந்த பிள்ளை. ஏம்மா, எவ்வளவு சம்பளம் தாரன் இருக்காவோ? எதுக்கு இந்த வேலையில போட்டிருக்காவோ? யார் நீங்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. நீங்க போங்க. இப்படி வாசல்லே தான் நிற்கணுமோ? ராத்திரியும் நிற்கணுமோ? மழைலாம் பெஞ்சா நிற்கணுமோ? ரொம்ப சங்கடம்மா. இந்த சம்பளம் ஒரு 10,000 இருக்குமா? போலீஸ்னா எல்லா இடத்துலயும் நிக்கணும் பாட்டி. நீங்க என்ன இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க? நீங்க போங்க. ஐயோ பாவம், குடும்பத்தில் அவ்வளவு கஷ்டமாம்மா. சார், என்ன சங்கடமா இருக்கு. வேணா வாரியமாயிட்டு ஒரு 10 மாடு இருக்கு. பால் கறக்க சொல்லித்தரேன். கறந்து ஊற்றிட்டு வரணும். அது தாத்தா ஊற்றிக்கிடுவாரு. நீ வந்து மாடு புளிப்பாட்டணும், சாணி அள்ளணும், பால் கறக்கணும். வாரியா? ஏய் கிளவி, யாரை பார்த்து மாடு சாணி எல்லாம் கூப்பிட்டு இருக்கிற? நான் ஒரு கான்ஸ்டபிள். போறியா? முட்டையை கொண்டு மூஞ்சில் அடிக்கவா? அப்படியா? சரி, அம்மா அப்பாட்ட கேட்டு சொல்லுன்னா நான் இங்கே தான் இருப்பேன். நான் உள்ளே போயிட்டாரேன். உள்ளே போக வேண்டாம். அவ செல்லம்மா தையா தக்கான குதிப்பா. நம்ம இங்கே இருப்போம். அவரு கோபால் வந்ததும் கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு கிளம்புவோம். ஏம்மா உட்காருமா, நின்றுட்டே இருக்காத. நான் கோபால்கிட்ட நான் பேசுகிறேன். சம்மந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கு இந்த கிளவி. என்னாச்சு நெட்டம்மா, என்னாச்சு? பாபு
பாபு ஏட்டி எதுக்கு இப்போ கன்றாவியா ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்த? என்னாச்சு? யார்கிட்ட போய் ஏழ்ரை இழுத்துட்டு வந்த? பாபு நான் என்னன்னு சொல்லுவேன்னு எனக்கே தெரியல பாபு. உங்க சித்தி நம்ம பிள்ளைய தொலைச்சிட்டு. என்ன உளறிட்டு இருக்க? பிள்ளை தொலைஞ்சிட்டா? ஆமா பாபு மனசா உங்க சித்தி பிள்ளைய தொலைச்சிட்டு. சித்தி என்ன சித்தி விளையாடாதீங்க. ஏப்பா நான் என்ன மெண்டல் பிடிச்சா பாலைதான் விளையாடுறதுக்கு மடியில வச்சிருந்த பிள்ளை 5 நிமிஷம் கண்ணா சொன்னேன், அதுக்குள்ள காணாம போயிட்டு பாபு. ஐயோ 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 2 வருஷம் கழிச்சு நமக்கு பிறந்த குழந்தை எப்படி நான் ஆசையா வளர்க்கணுன்றதை இப்படி தொலைச்சிட்டியே. உன்னை எவ்வளவு நாளா நான் பொறுப்பா இருங்க. அடுத்தவங்ககிட்ட எல்லாம் பிள்ளைய விட்டா இதான் நிலைமை. தாய் மாதிரி வருமா? பாபு நான் அவளை விட நல்லதாம்பா பார்த்து, தயவு செஞ்சு வார்த்தையால எனக்கு கொள்ளாத. நான் உங்களை ஒன்றும் சொல்லலை சித்தி. நான் இவ்வளவுதான் சத்தம் போட்டுட்டு இருக்கேன். யாரும் என்ன குறை சொல்ல முடியும்? சார் டென்ஷன் ஆகாதீங்க. அதுக்கு தானே எங்களை கூப்பிட்டுருக்காங்க. கண்டுபிடிக்கிறோம். குழந்தை வீட்டில் தான் மிஸ் ஆயிருக்கு. ஐயோ 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 கடவுளே, என் பிள்ளைக்கு இன்னைக்கு வாக்கர்லாம் வாங்கிட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேனே. இப்படி பண்ணி வச்சிருக்கா அவளே. எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல. பாபு மனசு அழாதீர், எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சி கையெடு, ஒன்னாலதான் எல்லாம். சார் நைட்டுக்குள்ள எப்படியாவது என் குழந்தைய கண்டுபிடிச்சிருங்க சார் ப்ளீஸ் சார். இல்லைன்னா நாங்கள் தூக்கு போட்டு தான் சார் நான் சாவ போறேன். தம்பி என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? பிள்ளை எல்லாம் கிடைச்சிரும், இப்படிலாம் பேசாதீங்க ஆளாளுக்கு. சார் இப்போதானே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க, உடனே இப்படி கண்டுபிடிக்க முடியும்? கொஞ்சம் டைம் கொடுங்க. வெயிட்ல நீங்க எங்க இருக்கும்போது குழந்தை மிஸ் ஆச்சு? போலீஸ் ஐயா இந்த டேபிள்ல தான் சாஞ்சி உட்கார்ந்துருந்தேன், இங்க தான் உட்கார்ந்தேன். சித்தி வீட்டில் இருக்கும்போது தான் பிள்ளை மிஸ் ஆச்சா? வேற வெளியே எங்கேயும் கொண்டு போய் தொலைக்கலையே? இல்லப்பா வீட்டுக்குள்ளதான்ப்பா தொலைஞ்சு போச்சு. சார் நான் போன வாரம் தான் சார் எங்கள் வீட்டில் சிசிடிவி கேமரா மாட்டினேன். எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட தெரியாது. பாப்பா அடிக்கடி வெளியே ஓடுறா, பாம்பா அலையுதுன்னு சொல்லி நான் தான் சார் ஹாலில் மாட்டினேன். ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் என் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப நல்லதா போச்சு. அப்போ கண்டிப்பா தெரிஞ்சிடும் குழந்தை எங்க போச்சுன்னு. எக்கா ஜிஜி டிவினா என்ன டிவிக்கா? சன் டிவி, ஜி தமிழ் மாதிரி அது ஒரு டிவியாக்கா? எனக்கு புரியலையக்கா. உன் மண்டையில ஆணி அடிக்க கேமரா மாட்டிருக்காராண்டி வீட்டுல, அதுல வச்சு பாத்துடலாம். பாபு மனசா நெசமாவா சொல்லுதீரு, நம்ம வீட்டில் கேமரா மாட்டியிருக்கா? ஆமாட்டி போன வாரம் தான் மாட்டினேன். நீ எல்லாம் வெளியே ஊர் சுத்த போயிருந்தல, அந்த நேரம் தான். உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சித்தியும் சித்தப்பாவும் கோயிலுக்கு போயிருந்தாங்க, அப்பதான் மாட்டினேன். ஒரு சேஃப்டிக்காக தான் மாட்டினேன். இது இப்ப பாத்துருவோம். அட பேதி எடுப்பா, நினைச்சது போல இவன் இங்க இங்க வாரான். யாரும் இல்ல. எப்படி வாயை பிளந்து தூங்குது பாரு கிளவி. ஆமா என்ன சொல்லுவா, இவன் ஒரு ஊரா சுத்த போயிருவா. ஏன் பேதி எடுப்பு பிள்ளை தூக்கிட்டானே. பார்த்து கண்ணை பொத்தும் இரு உன்னை தூக்கிட்டு ஓடுது. ஐயோ பாவம், என் பிள்ளை இப்படி தூக்கிட்டு ஓடுதானே, விளங்குவானா? கொரட்ட விடட்டும். யாரும் தெரிஞ்ச ஆமா சார், எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். ஓகே விடுங்க, இவன் தானே கல்பரேட் ஈஸியா பிடிச்சிடலாம். பிடிச்சவனை தூக்குல போடுங்க. ஊருக்குள்ள கடந்துக்கிட்டு ஒரே அட்டகாசமானதா பேதியில போறவன். போலீஸ்கார் அப்ப என் பிள்ளைய ஈஸியா பிடிச்சிடலாம்ல. என் பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுங்க. என் பிள்ளை எனக்கு உயிர், ப்ளீஸ் போலீஸ்கார். அந்த ராஸ்கல் சிக்கட்டுமா? வெயிட் பண்ணுங்க. பாப்பா இப்ப நம்ம அம்மாட்ட போயிருவோம். பாப்பா எங்க இருந்து நிறைய கேள்வி கேட்பாங்க. நம்ம அந்த மொட்டையன் இருக்கான்ல மேனேஜர், அவன் வீட்டு முன்னாடி பாப்பா இருந்தது, அவன் வீட்டுக்குள்ள இருந்து சவுண்டு வந்ததுன்னு சொல்லி அவனை மாட்டி விட்டுருவோம். சரோஜா பின்னாடி சுத்திட்டு இருக்காம்ல, சரோஜாவும் என்ன கொலையுதா, ஒரே கல்ல 2 மாங்காய். சரோஜாக்கு ஒரு வாழ்க்கையும் கிடைக்க கூடாது, பழியும் அங்க தூக்கி போட்டுடலாம். அவன் வேற வெளியூர்காரன், அதுல கண்டிப்பா நம்ம சொல்றத நம்புவாங்க, நம்மள பாராட்டுவாங்க. இன்னைக்கு மட்டன் எடுத்து நமக்கு விருந்தே. என்ன போலீஸ்லாம் நிக்கு, எல்லாரும் வாங்க. ராஸ்கல் என்ன தைரியம் இருந்தா நேர்ல வந்து நிக்கிறோம். நெட்ட பொண்ணு பொறுப்பு இல்லாம குழந்தைய விட்டுருக்க. யார் தூக்கிட்டு போனா தெரியுமா? அந்த மேனேஜர், பேங்க் மேனேஜர் இருக்கா மாதிரி இந்த இளிச்சக்கா பின்னாடி சுத்திட்டு இருக்கான்ல, அவங்க இளிச்சக்கா பின்னாடி அவன் தூக்கிட்டு போயிட்டான் பிள்ளைய. நான் பார்த்து அவனை 4 அடி அடிச்சு பிள்ளைய தூக்கிட்டு வந்திருக்கேன். போலீஸார் நீங்க அவனை போய் தயவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணுங்க. ஆமா இந்த பேங்க் மேனேஜரா இருக்கான் பாத்துக்கிடுங்க. இந்த முக்கு தெருவுல 3வது வீட்டு நம்பர் 8. ஏ பேதி எடுப்பான், அந்த மனசு இருக்கிற இடம் தெரியாம இருக்காரு, எப்படி போய் சொல்லுதா? ஏ கடவுளே. ஆமா பேங்க் மேனேஜர் தான் என் மடியில தூக்கிட்டு இருக்கிற பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டானே. என்ன கரெக்டா சொல்றாங்க, ஆனா எனக்கு பதிலா மேனேஜருங்க ஒண்ணும் விளங்கலையே. குழந்தைய தூக்கிக்கிட்டு டிராமா பண்றிய அயோக்கிய ராஸ்கல். சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க? குழந்தைய நான் காப்பாத்திட்டு வந்திருக்கேன். சி ஃப்ராடுக்காரனா, என் பிள்ளைய கூட நீ பண்ண காரியெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. செர்லின்னு அம்மாட்ட வாட்டி. தாயான தாய் வரும் தங்கரத தேர்
அடிச்சு இழுத்துட்டு போங்க அந்த மானங்கிட்ட பயல. என்ன அநியாயம்லாம் பண்ணதா? இவனை வெளியே விட்டீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பா. தயவு செஞ்சு இவனை ஜெயில போட்டுருங்க. ஹலோ போலீஸ்காரே, என்ன எந்த சாட்சி எதுவும் இல்லாம என்ன பிடிக்கீங்க? ஆதாரமா வேணும்? ஆதாரம் நீ எடுத்துட்டு போன வீடியோவே இருக்கு ராஸ்கல். சார் என்ன சொல்றீங்க? அலெக்ஸ் அண்ணே, எங்க வீட்ல சிசிடிவி கேமரா இருக்கு. உங்க வீடியோவே அதுல வெளிவந்துட்டு நீங்க இவ்வளவு கேவலமானவரா இருப்பீங்க நான் நினைச்சே பார்க்கல. எவ்வளவு நாள் எங்க வீட்ல சாப்பிட்டுருக்கீங்க, கொஞ்சம் கூட நன்றி இல்லையே. அட கடவுளே, எப்படி மாட்டி தொலைச்சிட்டேன். பாபு பாபு நெட்ட பொண்ணு, நான் சொல்றத கேளுங்க. நான் குழந்தை விளையாடிட்டு இருந்தது. நான் கொஞ்ச நேரம் கொஞ்சத்துக்கு தான் எடுத்துட்டு போனேன். எனக்கு அதுக்கு உரிமை இல்லையா? இந்த பிராடுக்காரன் கலர் கலரா பிராடு விடுவான் போல. அவனை கூட்டு போங்க சார். தயவு செஞ்சு அவனை கூட்டு போங்க. புழுமணி முட்டை முட்டை அன்னைக்கு நாள் பூரா கதை விடுவான் சார். தயவு செஞ்சு இந்த ஊருக்குள்ள அவனை விடாதீங்க சார். ஏதாவது பீகார் ஜெயிலே இல்லைன்னா காஷ்மீர் ஜெயிலையோ போட்டு கொள்ளுங்க சார். பாகிஸ்தானுக்கு அவனை விட்டுருங்க சார். ஐயோ சார், அதெல்லாம் வேண்டாம் சார், என்ன விட்டுருங்க. நடடா ஸ்டேஷன்கா. பிள்ளைய கொண்டாட்டி அப்படியே பாத்து கிழிக்கிற மாதிரி தூக்கி வச்சுட்டு நிக்கா. கொண்டாதுக்கு பால் ஆத்தி கொடுக்கணும். உனக்கு தான் பால் எவ்வளவு அளவு ஊத்தணும், என்ன யாதுன்னு ஒரு அளவும் தெரியாத கூடு. இல்ல நான் என்னமோ பொறுப்பா என் பிள்ளைய பாத்துக்கிட்டத வேண்டாம். நான் யாரையும் நம்ப விரும்பல. நெட்டமா, முதல்ல குழந்தைய சித்தி கையில கொடு, சேர்ந்து பாத்துக்கோங்க. அவங்க இவ்வளவு நாள் பாத்துக்கிட்டாங்கல்ல பொறுப்பா, உடனே அவங்கள வேண்டான்னு தூக்கி எறிகிற. இந்தாங்க அத்தை பாட்டி வச்சிருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வாங்கிக்கிறேன். ஏம்மா பிள்ளைக்கு கண்ணீர் வடியுத. கூட்டு போய் குரங்கு போய் பால் கூட கொடுக்காம தானே கொண்டு வந்திருப்பான் சார். இங்க இரு, இனிமையாவது பொறுப்பா ஒழுங்கா ஏறி சரியா? பிள்ளையும் கொஞ்சம் பார்த்து வச்சு வீட்டுல ஏறி எங்க பரத்தாலே சுத்திட்டு இருக்காத. சரிக்கா சரிக்கா, அப்படி நைஸா தூக்கிட்டு வந்துடுறேன். ஏப்பா ஒரு வழியா பிள்ளை கிடைச்சிட்டு இப்பதான் நிம்மதியா இருக்கப்பா. சரி, ஏதாட்டும் ஒன்னாட்டோட பிரச்சனை வந்துகிட்டே இருக்க வாழ்க்கையில. ஆமா, எப்பவுமே சந்தோஷம் மட்டும் வருமாக்கா? பிரச்சனை, சந்தோஷம், துக்கம், கவலை, கஷ்டம், கண்ணீர் எல்லாம் சேர்ந்தது தானக்கா வாழ்க்கை.